கிளிஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஆங்கர் நந்தினி அரவிந்தன். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோகினி ஆர் கற்பகவல்லி அவர்கள். இவங்க யாரு அப்படின்னா, இன்டர்நேஷனல் சர்டிஃபைட் ட்ரெய்னர் ஃபார் பிரெக்னன்சி அண்ட் பிசிஓடி. ஸோ இது பத்தின ஒரு ரொம்ப அழகான ஒரு அவேர்னஸாக இருக்கட்டும், இல்லை யோகாசனா முறைகளாக இருக்கட்டும், அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஷீ இஸ் ஆல்சோ தி கோஃபவுண்டர் ஆஃப் குளோபல் ஸ்கூல் ஆஃப் யோகா. வாங்க பார்க்கலாம். பிசிஓடி அண்ட் பிசிஓஎஸ் எனக்கு இருக்குது, அதனால் ரெகுலராக பீரியட்ஸ் நடக்கலை, இல்லை பீரியட்ஸ் நடந்தாலும் ஸ்கேன்டி பீரியட்ஸ் இருக்குது, இல்லை ரொம்ப ஓவர் ஃப்ளோ இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நம்மளோட யூட்ரஸை எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கலாம், அதுக்கான சில போசஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் நம்ம கொடுக்குறது பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக்கான போசஸ் தான். இதை மட்டுமே பண்ணி எனக்கு பீரியட்ஸ் ரெகுலரைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை தாண்டி நம்மளோட வாழ்க்கை முறையில், உணவு பழக்க வழக்கத்தில் சரி செய்ய வேண்டிய நிறையா விஷயங்கள் பிசிஓடி அண்ட் பிஎஸ்க்கு இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது சில முக்கியமான போசஸ் மட்டும். ஸோ அதில் முதல்ல பார்க்குற போஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பத்த கோண ஆசனா, டாப் 10 ஆசனாஸ் ஃபார் விமன் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டோன்னா அதில் இந்த பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய பத்த கோண ஆசனா, தித்திலி ஆசனா வரும். அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு போஸ். இந்த போஸை டெய்லி பேஸில் நம்ம பண்ணும்பொழுது நம்மளோட யூட்ரஸ்க்கு நிறையா பிளட் சர்க்குலேஷன் போகிறதும், யூட்ரஸ் நல்லா எலவேட்டடாக இருக்கிறதும் என்ஷூர் ஆகுது. ஸோ இந்த போஸ் பிசிஓடி அண்ட் பிசிஓஎஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு போஸ். உங்களுடைய கால் நீட்டிட்டு 2 காலையும் உங்களோட பெரினியம், உங்களோட லோயர் பாடிக்கு பக்கத்தில் எவ்வளோ க்ளோஸாக கொண்டு வர முடியுமோ கொண்டு வந்துட்டு, அண்ட் தென் உங்களுடைய ஸ்பைன் ஸ்ட்ரைட் பண்ணி உங்களுடைய நீஸ் ஃப்ளோரை டச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ புதுசாக பண்ணும்பொழுது இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. பட் டெய்லி பேசிஸில் பண்ணும்பொழுது இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். இதில் ஒரு நாளைக்கு 20 to 50 கவுண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் இருக்கலாம்.